இன்னைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணதில் கிளையண்ட் அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ஒரே லாட் தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வேரியேஷன் இருக்குது. ஸோ அது என்ன வேரியேஷன், என்ன நடந்திருக்குன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளையண்ட் பார்த்தீங்கன்னா 5 லாட் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 2696 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ அதே இன்னொரு கிளையண்ட் ஒரு 5 லாட் பண்ணியிருக்காங்க. அந்த கிளையண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2306 வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வேரியேஷன் பார்த்தீங்கன்னா கிளையண்ட் டு கிளையண்ட் இருக்குது. அதே இன்னொரு கிளையண்ட் அவங்களோட ப்ரோக்கர் அக்கௌண்ட்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு 5 லாட்டில் வந்து 2452ல் ப்ராஃபிட் வந்து புக் ஆகியிருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் வந்து இருக்குது. நம்ம பண்ணுறது ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங். இதில் உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணணும். இப்போ நம்மளோட டூலில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி எடுக்கையில் ஒரு மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணோம். அங்கே பையர் செல்லர் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரி எடுத்துரும். ஸோ என்ட்ரி எடுக்கிறதுல உங்களுக்கு ஆட்டோ ட்ரேட் நடந்துடும். எக்ஸிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேருமே 2500 தான் ப்ராஃபிட் செட் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு எக்ஸிட் ஆகையில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வேரியேஷனில் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா இதில் ட்ரேடிங் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது மார்க்கெட் ஆர்டர் தான் வந்து பஞ்ச் பண்ணும். ஸோ மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணையில் நமக்கு அந்த நேரத்தில் கிடைக்கிற பையர் செல்லர் பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பையர் கூட கிடச்சிருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு பையர் கம்மியாக இல்லை அதே ரேட்டில் கூட கிடச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த ஆர்டரில் 1 செகண்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாருக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் எக்ஸிக்யூட் ஆகையில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்டில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கனால ஒரு சின்ன வேரியேஷன் வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்படி தான் எல்லாம் ஆட்டோ ட்ரேட் நடக்குதுன்னு ஒரு ஐடியாக்காக, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக இதை நான் உங்களுக்கு வீடியோ ஆரம்பிக்கையிலே சொல்கிறேன். நாங்கள் பண்ணுறது ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங். இது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 o'clock, ஒரு 8:30 இந்த டயத்தில் நீங்கள் ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். லைவாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப அந்த 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனோன்னா ஆட்டோ ட்ரேட் நடக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எப்படி நடக்குது, நாங்கள் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு வீடியோவில் டீட்டெயில்டாக ஃபுல்லாக ஷோ பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் இதே மாதிரி தான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் எடுத்த மாதிரி இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்றோம். உங்களுக்கு ரிலேட்டட் டவுட் இல்லாட்டி பிளான் டீட்டெயில்னால் எனக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பிளான் டீட்டெயில் எல்லாமே மெசேஜ் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகிறதுக்கு 10 செகண்ட் ஆகும். வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டெலீட்டில் ஆல் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு நம்ம டேட்டா ஃபில்லையும் டெலீட் பண்ணிடுறோம். ஓப்பன் அமி புரோக்கர், பேங்க் நிஃப்டி 28 AUG, எக்ஸ்சேஞ்ச் NFO, சர்ச் ஆட், லைவ் ஃபீட் ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டு பேக்ஃபில் 30 days. இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் தான் ஆட் பண்ணோம். அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். 55,841. ஸோ 55,800 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிருக்கு. கடைசியாக 25C 55,800 சர்ச் ஆட். சி எரேஸ் பண்ணிவிட்டு பின்னு மாற்றிக்கிறோம். சர்ச் ஆட். நெக்ஸ்ட் ஆட் போர்ட்ஃபோலியோவில் ஆட் கொடுத்துக்கலாம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனை. பேக்ஃபில் 30 days. இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண இந்த கால் ஆப்ஷன் சார்ட்டை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பேராமீட்டரில் செட் பண்ணுறோம். ஸோ நம்ம காப்பி பண்ணோம்ல, அது ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழேயும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடுறோம். சியை பின்னு மாற்றிடுறோம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் லாட். போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் இங்கே 1ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம 20ன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். லாட் சைஸ் 35. ஸ்டார்ட்டு கீழே கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இப்போ ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு டாரட் அமௌண்ட் செட் பண்ணுறோம். 10,000 rupees. மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். $11,515 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி தான் ஆல்கோ ட்ரேட் போயிருக்கு. ஒரே ட்ரேட் தான். புட் ஆப்ஷனில் பை பண்ணி செல் பண்ணியிருக்கு. மார்க்கெட் நல்லா இறங்கிருச்சு. ட்ரேடிங் போனது நமக்கு ஒரு 5 minutes மேலே ட்ரேடிங் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 minutesன்னு கூட சொல்லலாம்.
நம்ம பண்ணுற ஆல்கோ ட்ரேட் டெய்லி 10 மணிக்குள்ளே ஃபினிஷ் ஆயிரும் தான். ஸோ அதை தாண்டி போகாது தான். உங்களுக்கு ரிலேட்டட் பிளான் டீட்டெயில் டவுட் என்கொயரினா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.